Hi. Hello family members and welcome back to my channel. Don't forget to subscribe my channel. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெயிட் என்ன பார்க்க போறோம்ன்றதுக்கு முதல்ல ஏன் நம்மக்கிட்ட வீடியோ டிலே ஆச்சு அப்படின்றத ரீசனை சொல்லிடுறேன். ஸோ என் ஒய்ஃபும் சன்னும் வந்து ஜப்பான் வந்திருக்காங்க. அதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள், அப்புறமா அவங்க வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறது பெரிய பிரச்சனைங்க. ஜப்பானில் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க இங்கே. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி இங்கே வந்து அவங்களுக்கு ரெசிடெண்ட் கார்டு வாங்கி அதை வீட்டு அட்ரஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால தான் டிலே ஆச்சு, என்னால் வீடியோ போட முடியல. ஸோ மெயினாக வந்து அவங்க செட்டில் ஆகிறதுக்கு இத்தனை நாள் ஆகிடுச்சு, நியர்லி 1 month. ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூஸாக 2 weeks ஒன்ஸ் வீடியோஸ் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் சைக்கிளில் இன்றைக்கி ஒரு பெரிய பார்க் ஒன்று கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், டோன் லேக் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். ட்ரோன் ஷாட் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அந்த டோன் ரிவரை வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 7 to 6 kilometers போனீங்க அப்படின்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது, நல்லா பெரிய பார்க்குங்க. நான் அதை வந்து உங்களுக்கு vlog-ஆ எடுக்க போகிறேன் இன்றைக்கி. Hands here for holding. Ignored all of my reasons for running far from my feelings. Now I'm down on my knees and watching you as you're leaving. I hear you say goodbye and I say I'm fine, but if I'm honest with myself, Hey guys, ஒய்ஃபையும் பையனையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சுங்க. எப்பயும் போல் ஜப்பானுடைய கமாடிட்டி சைக்கிள் தாங்க. ஸோ இன்றைக்கும் எனக்கு ஒரு சைக்கிளும் ஒய்ஃபுக்கும் பையனுக்கு ஒரு சைக்கிளும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. செம கிளாஸியாக இருந்துச்சுங்க எங்களுக்கு. ஸோ வழியிலேயே பார்த்தீங்கன்னா BMW மோட்டார் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸ் தாங்க, நார்மல் பைக்ஸே கிடையாது. மேக்ஸிமம் ஜப்பானில் வந்து கார்ஸ் தாங்க மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு less than 10% தாங்க ஜப்பான் பாப்புலேஷனில் பைக் யூஸ் பண்ணுறது. ஜப்பான் ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ரோட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தவனம் மாதிரி தான் இப்போ பார்க்குறீங்களே, இந்த மாதிரி குட்டி குட்டி பார்க்ஸ் நிறையா இருக்குங்க. அது வந்து ஒரு ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். இதுதான் ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இங்கே வெயிலும் ஜாஸ்தி அடிக்கும், பனியும் ஜாஸ்தி இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நிறுத்தி கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கான ஒரு ரெஸ்கியூவாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேச்சர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க. சில்ட்ரன்ஸை நம்ம கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லைடரு, அப்புறம் சீசா, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களும் அங்கே இருக்கும். ஸோ பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அந்த ஏரியாவுக்கு காமனாக ஒரு 4 பார்க் இருக்கிற மாதிரி அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம்ங்க.
அது எக்ஸாக்டாக என்ன ஸ்டேடியம்னு எனக்கு தெரியல, ஃபுட்பாலாக கூட இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு ஜாப்பனீஸில் பேஸ்பால் ரொம்ப ஃபேமஸ், அதோட ஸ்டேடியம் ஒன்று பார்த்தோம். லைட்டிங்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மேபி மேட்ச் நடக்கும்போது தெரிஞ்சுன்னா வந்து ட்ரோன் ஷாட் போடுறேன். இந்த ஸ்டேடியத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே லேக்குங்க, டோன் ரிவர். ஸோ நம்ம போகிற பார்க் சொன்னேன் இல்லைங்களா, அது டோன் ரிவர் ஒட்டி தான் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், இதோட கரை தெரியுதுங்களா, அங்கே காரெல்லாம் நின்றுட்டு அதுக்கு பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா டோன் ரிவரு. ஸோ ட்ரோன் ஷாட் எடுத்தால் செம்மையாக இருக்குங்க. இங்கெல்லாம் அலௌட் கிடையாது ஆக்சுவலாக ஸ்டேடியம் பக்கத்தில். ஸோ பர்மிஷன் வாங்கி தான் எடுக்கணும். ஃபைனலி we reached the park. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க கிளைமேட் இன்னைக்கு. ஸோ இப்போ வின்டர் டைம் போயிட்டுருக்குங்க ஜப்பானில். ஸோ சக்குரா அப்படின்னு சொல்லுவாங்க, இலையுதிர் காலம் முடிஞ்சு புது பூ முளைக்கிறது. ஸோ அந்த டைம் வந்து இன்னும் வரல, மேபி ஏப்ரலில் வரும். அப்போல்லாம் இந்த ட்ரீஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செரி பிளாசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். ஸோ இந்த பார்க்கில் நிறைய ட்ரீஸ் இருக்குது. பார்க்கோட கன்ஸ்ட்ரக்ஷனே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்லைடர் அது. ஸோ இதை கடந்து போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் மாதிரி அந்த ரிவர் இருக்குங்க. இந்த லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அயன் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, நெஞ்சே நெஞ்சே பாட்டுன்னு நினைக்கிறேன், அந்த சாங்கில் ஒரு லொக்கேஷன் மாதிரியே இருந்துச்சு. வா, பியூட்டிஃபுல்லான வியூங்க இது. நாங்கள் ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமு. சன் செட்டு எங்களால் பார்க்க முடிஞ்சுங்க. என் பையன் ரொம்ப எந்துவாயிட்டான், பார்க்கு போய் விளாண்டே ஆகணும் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா பெரிய ஸ்லைடரு, அதனோட ட்ரோன் ஷாட் நான் ஆட் பண்ணுறேன் பின்னாடி. ரொம்ப பெருசுங்க ஸ்லைடர், நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பையன் போயே அவனுன்ற வைப்பில் இருக்கான். அங்கே போகலாம்ப்பா அப்படின்னு கேட்குறான். என் பையன் ரொம்ப எந்துவாயிட்டான். ஆடே ஒரு டான்ஸை போடுறான் பாருங்க. ஃபைனலாக நம்ம அந்த சர்க்கிளை ஏறி பார்க்கலாம் அப்படின்ட்டு என் பையன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கான். இது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உட்டனில் பண்ணியிருக்காங்க, ஜாப்பனீஸ் ஸ்டைல் அது இப்படி தாங்க இருக்கும். ஸோ நிறைய பில்லர் சப்போர்ட் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. வா, இந்த வியூவை பாருங்களேன், செம்ம சினிமாட்டிக்காக இருக்குங்க இந்த வியூவு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அடுத்தது எங்கால் ஏறலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபைனலாக இறங்கிட்டாரு. அந்த ட்ரோன் ஷாட்டை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? எங்கால் ஏறினதும் எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சுங்க. நானும் சின்ன குழந்தையா மாறிட்டேன். ஒரு ரைடை விட்டு தான் பார்ப்போமேன்னு உள்ளே இறங்கியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க, இருந்தாலும் இது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ தான் தெரியுது
நம்மளும் குழந்தைங்களா மாறலாமா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இந்த பார்க்கில் அந்த ஆசை நிறைவேறுச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். எனக்கு முன்னாடி என் பையன் போயிட்டுருக்கான். அவனுக்கு எந்தோ ஆயிடுச்சுங்க என்னை பார்த்ததும். என் பையன் உங்களுக்கு ஹாய் சொல்கிற பாருங்க. அவங்க எவ்வளோ அழகாக பாருங்களேன், லைனில் நின்று ஆர்கனைஸ் பண்ணி போகிறாங்க. யாருமே இங்கே கண்ட்ரோலர் யாரும் இல்லைங்க, எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் தான். ஸோ அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. செம க்யூட்டுங்க அவங்க. ஓகே, அடுத்தது இது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோலர் டைப்புங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான கம்பி போகுது. ஸோ ஒரு இன்ச்சுக்கும் வந்து அவங்க போல்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா வெயிட் தாங்குற மாதிரி. இதுவுமே வெயிட் தாங்குமா இல்லையான்னு யோசிக்க அவசியமே கிடையாதுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. பாருங்க, இப்போ மித்வின் ரைட் போக போகிறேன் என் பையன். என்ஜாய் பண்ணுறாங்க. அவன் வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்கவே முடியலைங்க. அந்த ஸ்லைடர் ரைடு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த சீசாங்க. நானும் என் வயிற்றுமே உட்கார்ற மாதிரி நல்லா தாங்கிச்சுங்க. நல்லா சஸ்பென்ஷன்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. என் பையன் செம்ம எந்துவாக விளாண்டுட்டு இருந்தான், ஒரு ஜாப்பனீஸ் கேர்ள் கூட. அடுத்தது இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்படி சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ஈவினிங் கிளம்பிட்டோங்க. ஏன்னா வெதரும் கிளைமேட்டும் மாற ஆரம்பிச்சிருச்சு சில்லுன்னு. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்துவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். And first of all, don't forget to subscribe my channel.